டிவி தமிழ் காஃபி வித் கிரிக்கெட். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாடா ஐபிஎல் 2026 ஓட 14th மேட்ச் டிசி vs ஜிடி. இந்த மேட்ச் வந்து செம்ம சுறுசுறுப்பா இருக்க போறதுன்னு தெரியும். இந்த மேட்ச் நீங்க பார்க்கலன்னா பாவம் செஞ்சுட்டீங்க. ப்ளீஸ் போய் இந்த மேட்சை பாருங்க. அந்த மாதிரி ஒரு த்ரில்லர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணது டிசி. அவங்க முதல்ல பவுலிங் சூஸ் பண்ணாங்க. நம்ம குஜராத் டைட்டன்ஸோட ஓபனர் வந்து சாய் சுதர்ஷனும் சாய் சுதர்ஷன் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் அவருக்கு கிடையாது. ஏன்னா 12 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சாரு. நம்ம கேப்டன் போன மேட்ச் இல்ல 70 ரன்ஸ் இந்த மேட்ச் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பட்லர் என்ன அடி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வாஷிங்டன் சுந்தரம் அடிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரெண்டு பேரும் 50 ரன்னுக்கு மேல அடிச்சுட்டாங்க. 20 overs 210 பெரிய ஸ்கோரு. அது எப்படியாச்சும் சேஸ் பண்ணுவாங்கன்னு டெல்லிக்கு நினைச்சோம். இப்போ நம்ம டெல்லியோட பவுலிங் லைனப்புக்கு வந்து பார்த்தா நம்ம முகேஷ் குமார் 2 விக்கெட் எடுத்தாரு. ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் 52 ரன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த ஜார்ஜ் பட்லர் வாஷிங்டன் சுந்தர் அடிச்ச அடியில டீமே அவ்வளவுதான். ஆனா லுங்கிங்கடி தனி பிச்சில போட்டுட்டு இருக்காருங்க. 4 ஓவர்ல 24 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. குல்தீப் யாதவ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஒரே ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஆனா 42 ரன் தாண்டாரு. இப்ப நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் வந்தோம்னா 10 நிசங்கா வந்தாரு. செம்மையாச்சாரு 41 ரன்ஸ். கேஎல் ராகுல் என்னங்க இவரு 92 ரன்ஸ் அடிக்கிறாரு. இவர் ஃபார்ம்லே இல்லைன்னு நினைச்சோம் போன மேட்ச்ல. ஏன்னா எல்லா மேட்சும் 0 1 ரன் அந்த மாதிரி தான் அடிச்சாரு. இந்த மேட்ச் 92 ரன்ஸ் என்ன அடி அடிச்சிருக்காரு கேள்றோம். நிதிஷ் ராணா ட்ரேட்ல வாங்கினாங்க. ஒர்த்தே இல்ல, வெறும் 5 ரன்ஸ் தான். இப்ப நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் வந்தோம்னா 10 நிசங்கா ஒரு 44 ரன்ஸ் அடிச்சாரு. செம்ம ஒரு 20 பால்ஸ் கிட்ட அடிச்சிட்டாரு. நம்ம கேஎல் ராகுல் என்ன அடிச்சார் 92 ரன்ஸ் அடிச்சாரு 52 பால்ஸ்ல. என்ன அடி அடிக்கிறாருன்னா அவர் போன மேட்ச்ல ஒரு 0 ரன் 1 ரன் அந்த மாதிரி தான் அடிச்சாரு. இந்த மேட்ச் வச்சு விளாசிட்டாரு. இப்ப நம்ம நிதிஷ் ராணா ஏதாச்சும் ட்ரேட்ல வாங்கினாங்க, ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா 5 ரன்ஸ்க்கு அவுட் 6 பால்ஸ்ல. சமீர் ரிஷ்வி என்ன பாலுக்கு அவுட் ஆனார். அவர் அவுட் ஆனது தப்பே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கூகுளி போட்டார் ரஷீத் கான். அன்பிளேபிள் பால். இப்ப நம்ம டேவிட் மில்லர் அவரு முதலே கொஞ்சம் கையில இன்ஜுரி நல்லா வாங்கினாரு. அதனால அவர் ரிட்டையர்ட் ஹர்ட்ல உள்ள போயிட்டாரு. இப்ப நம்ம அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணுவாருன்னு பார்த்து எதுவும் பண்ணல. ஸ்டப்ஸ் இருக்காரு, அவர் அடிப்பாருன்னு பார்த்தா அவரும் அவுட் ஆயிட்டாரு. ருப்பிராஜ் அடிக்கல, யாருமே அடிக்கல. சரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா டேவிட் மில்லர் திரும்ப வந்தாரு. போட்டு மொத்தன்னு குஜராத் ஒரு வழியாக்கிட்டாரு. ஆனாலும் 41 ரன்ஸ் அடிச்சாரு. ஏன்னா அவரு இன்ஜுரியிலே கையிலேயே போட்டாங்க எல்லாரும். அப்படின்னா 6 அடிச்சிட்டாரு மேட்ச். லாஸ்ட் பால்ல 1 ரன் 2 ரன் தேவை. இப்ப என்ன ஆகும் நீங்களே உங்களாலே கெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மேட்ச். கடைசியில டேவிட் மில்லர் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா ரன் அவுட் ஆயிட்டாரு. நம்ம குல்தீப் யாதவ் ரன் அவுட் ஆயிட்டாரு. ஜார்ஜ் பட்லர் ஒரு ரன் அவுட் பண்ணி மேட்ச் முடிச்சு விட்டாரு. ரொம்ப பாவமா இருந்தது இந்த மேட்ச். ஏன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இந்த மாதிரி தோத்துட்டாங்க. நான் எதிரே பார்க்கல. இப்ப நம்ம ஜிடியோட பவுலிங்ல வந்தா நம்ம ரஷீத் கான் 4 ஓவர்ல 17 ரன் மட்டும் கொடுத்து 3 விக்கெட் நல்ல எக்கானமில போட்டிருக்காரு. அப்புறம் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து ரஷீத் கான் 3 விக்கெட் எடுத்தாரு. எல்லாமே பெரிய பெரிய விக்கெட். சமீர் ரிஷ்வியை தூக்குனது தான் பால் ஆஃப் த மேட்ச். ஸோ இதுதான் இந்த மேட்சோட சம்மரி. இந்த மாதிரி கிரிக்கெட் மற்றும் என்டர்டெய்னிங் வீடியோஸ்க்கு ட்வின்ஸ் டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.